நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில். தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய நிகழ்வுகள் குறித்து செய்தியாளர் ரமேஷ் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். இன்று என்னென்ன நிகழ்வுகள் நடக்கவிருக்கிறது, எதை பற்றியெல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது, முழு தகவல்களை சொல்லுங்க. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 14ஆம் தேதி கூடியது. இந்த கூட்டத்தொடரின் கடைசி நாள் அலுவல் நிகழ்வுகள் தான் இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கை விவாதம் நடந்த நிலையில் விவாதம் மீது நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்து பேச இருக்கிறார். சரியாக காலை 9:30 மணிக்கு பேரவை கூட இருக்கிறது. சட்டப்பேரவை கூடியதுமே கேள்வி நேரம் தொடங்கும். சட்டமன்ற உறுப்பினர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் கேள்வி எழுப்புவார்கள். கேள்வி நேரம் முடிந்ததுமே நேரமில்லா நேரம் ஆரம்பமாகும். இந்த நேரமில்லா நேரத்தில் தான் அதிமுக, பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. அதாவது கோல்ட்ரிஃப் இருமல் மருந்து விவகாரம். மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களில் கோல்ட்ரிஃப் இருமல் மருந்து குடித்த 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பலியான சம்பவம் ஒரு சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. அந்த கோல்ட்ரிஃப் மருந்து தயாரிப்பு ஆலை அப்படிங்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் இயங்கி வந்தது. இந்த இடத்துல சோதனைகள் எல்லாம் நடத்தப்பட்டு இப்போது அந்த கோல்ட்ரிஃப் மருந்து தயாரித்த நிறுவனம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே சமயத்தில் இன்றைய சட்டப்பேரவையில் கோல்ட்ரிஃப் இருமல் மருந்தை தடை செய்யணும் அப்படின்னு அதிமுக, காங்கிரஸ், பாஜக உறுப்பினர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறாங்க. இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலளித்து பேச இருக்கிறார். குறிப்பாக இந்த இருமல் மருந்து விவகாரத்தில் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன, வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவலை பேரவையில் பதிவு செய்ய இருக்கிறார். அதே மாதிரி பிரதான எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய அதிமுக கடந்த 4 நாட்களாக நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கரூர் விவகாரத்தை ஒரு பெரிய விஷயமா எழுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி கிட்னி திருட்டு விவகாரத்தையும் ஒரு பெரிய விவாதமாக கிளப்பியிருந்தாங்க. இன்றைக்கு இந்த இருமல் மருந்து விவகாரத்தை கையில் இருக்கக்கூடிய சூழல்ல சட்டம் ஒழுங்கு விவகாரத்தையும் அதிமுக இன்றைக்கு பேரவையில் ஒரு கேள்வியா எழுப்புவாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படியாகத்தான் இன்றைய பேரவையின் அலுவல் நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. அதே மாதிரி இந்த 4 நாட்கள்ல பல மசோதாக்கள் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. குறிப்பாக டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக திருத்த மசோதா, சித்த மருத்துவ பல்கலை மசோதா அப்படின்னு சுமார் ஒரு 10 மசோதாக்கள் மீதான விவாதம் அப்படிங்கிறதும் வாக்கெடுப்பு அப்படிங்கிறதும் இன்றைய பேரவையில் நடைபெறும். அதே மாதிரி திமுக அரசு இந்த 4.5 ஆண்டுகள்ல நிறைய கடன் வாங்கியிருக்கிறதா அதிமுக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தாங்க. அதற்கெல்லாம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்றைய பேரவை கூட்டத்தில் பதிலளிப்பார். குறிப்பாக தமிழக அரசின் நிதி விவகாரம் எவ்வாறு இருக்கிறது, 4 வருடத்தில் எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம், எவ்வளவு விஷயத்தை நம்ம சேமிப்பாக இருக்கிறது அப்படின்னு பல விவகாரங்கள் குறித்து நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவும் பதில் உரை வழங்க இருக்கிறார். இப்படியாகத்தான் சட்டப்பேரவையின் இன்றைய அலுவல்கள் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். நாகர்கோவிலில் மிக பிரம்மாண்டமான தீபாவளி ஆஃபர். நம்ம ராயல் பர்னிச்சரில் அனைத்து மர பர்னிச்சர்களும் எங்களது சொந்த தயாரிப்பில்.